பிள்ளைங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ்ல இந்த வேஃபல்ஸ் கூட சொல்லலாம். என்னோட பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வேஃபல் மேக்கர் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா சர்ச் பண்ணிட்டே இருந்தேன். பட்ஜெட்குள்ள இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் இதை சூஸ் பண்ணியிருந்தேன். எலக்ட்ரிக்கல் பக்கம் போகாம இந்த ரேட்டுக்கு ரொம்பவே வர்த்துன்னு சொல்லலாம். லாக் சிஸ்டத்தோட வந்திருக்கு. ஸோ லாக்கும் ரொம்ப ஹேண்டியா இருக்கு. நம்ம ஒரு கையிலேயே வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். ரொம்ப லைட் வெயிட்ன்றனால நம்ம டபுள் சைடுக்கும் டர்ன் பண்ணி டோஸ்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஸ்டிக்ன்றனால கொஞ்சம் கூட ஒட்டாம சூப்பரா வந்து. இதோட லிங்க் வேணும்னா கம்யூனிட்டி போஸ்ட்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. கொஞ்சம் ஹெல்த்தியா ஒரு வேஃபல் ரெசிபி பாத்துருமா. ஒரு கப் அளவுக்கு கோதுமாவு, அரை கப் அளவுக்கு மைதா, ரெண்டையும் நல்லா ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமா வச்சிருங்க. இன்னொரு மிக்சிங் பவுல்ல முட்டை, பால், தண்ணி, தயிர், எண்ணெய்க்கு பதிலாக நீங்க வந்து நெய் இல்ல பட்டர் கூட உருக்கி சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் எவ்வளவு அளவுன்றதை கேப்ஷன்ல கொடுத்துருக்க, செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஸோ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டு நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸ் வச்சிருந்தோம் இல்லையா, அதை இதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பேட்டர் பார்த்தா இப்படிதான் இருக்கணும். வேஃபில் மேக்கரை 2 பக்கம் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் பட்டர் தடவிட்டு 2 கரண்டி அளவுக்கு மாவை ஊத்திட்டு நல்லா லாக் பண்ணிட்டு 10 நிமிஷம் அப்படியே சிம்லயே வச்சிருங்க. அடுத்த 10 நிமிஷமும் அடுத்த பக்கம் திருப்பி நல்லா ஹீட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான வேஃபல் ரெடி ஆகும். இதுக்கு மேல சாக்லேட் சிரப் இல்ல ஐஸ்கிரீம் வச்சு நீங்க சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.